வணக்கம் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான மே மாத பலன்கள் மற்றும் நியூமராலஜி பத்தின ஒரு சூப்பரான விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொகுப்புல மூலத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை ரொம்ப துல்லியமா உங்களுக்காகவே பிரிச்சு மேய போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா, முதல்ல நியூமராலஜி கிளாஸ் பத்தின தகவல்கள், அப்புறம் கிரகட் நிலைகள் எப்படி இருக்கு, உங்களோட செல்வம் மற்றும் வெற்றி, ரொம்ப முக்கியமான ஆரோக்கிய எச்சரிக்கைகள், வயது வாரியான பலன்கள், கடைசியா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிற பரிகாரங்கள் மற்றும் சகுனங்கள். இதான் நம்ம லிஸ்ட். சரி, முதல்ல செக்ஷன் 1, அதாவது நியூமராலஜி வகுப்பு பத்தின அடிப்படை தகவல்களை பார்த்திடலாம். மே 1 மற்றும் 2ஆம் தேதிகள்ல ஒரு சிறப்பான நியூமராலஜி கிளாஸ் நடக்குது. இதோட கட்டணம் பாத்தீங்கன்னா 2400 ரூபாய் மட்டும் தானாம். சாயங்காலம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்கிற இந்த 6 மணி நேர லைவ் கிளாஸ்ல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு தெரியுமா? உங்களோட எக்ஸாக்டான பிறந்த நேரம் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கான லக்கி நம்பர்ஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு சோர்ஸ்ல ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இந்த கிளாஸோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட மொபைல் நம்பர், பின் நம்பர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வெறும் பிறந்த தேதி மட்டும் இருந்தா போதும், 21 நாள்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ரெக்கார்டட் செஷன்ஸை நீங்க லைஃப் டைம் ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நீலம் அல்லது கருப்பு கலர் மெழுகுவர்த்தி கொண்டு வரணுமா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஓகே, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். தி காஸ்மிக் செட்டப், அதாவது மே மாசத்துக்கான கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மே மாசம் கிரக அமைப்புகள்லாம் தனுசு ராசிக்கு அப்படியே பக்காவா செட் ஆகியிருக்கு. மேஷத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான புதாதித்ய யோகத்தை உருவாக்குறாங்க. சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்லயே ஒரு ராஜாவை போல ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காரு. இன்னொரு பக்கம் குரு பகவான் மிதுனத்துல இருந்து மாற தயாரா இருக்காரு. முக்கியமா அவர் உங்களோட 2ஆம் வீடான தனஸ்தானத்தை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாய் 5ஆம் வீட்ல ஆட்சி பலத்தோட ரொம்ப கெத்தா இருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு ரேரான காம்பினேஷன் தாங்க இனி வரப்போற எல்லா பாசிட்டிவ் விஷயங்களுக்கும் மெயின் ரீசனா அமைய போகுது. 3வது பகுதி செல்வம் மற்றும் வெற்றி. காசு, பணம், கெரியர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படியே மலரும். பல வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்த கோர் கேஸு, பஞ்சாயத்துகள் எல்லாமே சுக்குநூறா உடையும். இந்த வார்த்தைகளை சோர்ஸ்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சொல்றாங்க. எந்த ஒரு லீகல் பிரச்சனையோ இல்ல பர்சனல் பஞ்சாயத்தோ இருந்தாலும் இந்த மாசம் அது சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துரும்னு ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ரிலீஃப் தானே. இதோட ஃபினான்ஷியல் மற்றும் கெரியர் பூஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருக்குங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க கணவன் அல்லது மனைவி, என் பிள்ளைங்க கூட சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. பாதியில நின்ன வீடு கட்டுற வேலையெல்லாம் சூப்பரா கம்ப்ளீட் ஆயிடும். 6ஆம் வீட்டு அதிபதியால வேலை தேடுறவங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பிசினஸ்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு அப்படியே ஒரு மாசிவான சக்சஸை கொடுக்க போறாரு. முக்கியமா நார்த் இந்தியாவுக்கு ட்ரெயின்ல போறது இல்ல வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். அதுவும் உங்களோட பழைய கடன் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் ரொம்ப தெளிவா வார்னிங் கொடுத்திருக்காங்க. இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ரொம்ப முக்கியமான செக்ஷன் இது, ஆரோக்கிய எச்சரிக்கைகள். இதுல ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்குங்க. ஒரு பக்கம் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் மிகப்பெரிய உச்சத்தை தொட போகுது. ஆனா அதே சமயம் அந்த சக்சஸை நீங்க நிம்மதியா என்ஜாய் பண்ணணும்னா உங்க உடம்பு மேல ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம். என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலான்னு நோட் பண்ணிக்கோங்க. தண்டுவடம், முதுகுவலி, அப்புறம் கால் நரம்பு இழுக்கிற மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மே 15ஆம் தேதி வரைக்கும் கடுமையான தலைவலியோ மைக்ரேன் ப்ராப்ளமோ வரலாம். கண்ணாடியை மாத்துறது, கண்ணாடி உடையிறது, இல்லனா ஒரு ஐ செக்கப் போற சூழல் உருவாகலாம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதால நெஞ்சு மற்றும் மேல் வயிற்று பகுதியில அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்க அம்மாவோட ஹெல்த்ல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தணும். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்மீக வார்னிங் என்ன தெரியுமா? தயவு செஞ்சு அடுத்தவங்களை பத்தி காசிப் பேசுறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி செஞ்சா அது உங்களோட கர்மாவை ரொம்ப சிவியரா பாதிக்கும் சொல்றாங்க. சோ பி கேர்ஃபுல். 5வது பகுதி, இதே கிரக அமைப்புகள் உங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கு. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல செம ஃபேமஸ் ஆவீங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா பாடி ஹீட் அதிகமாகி யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ நீங்க 20லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்களா? உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்க்கான சான்ஸ் இருக்கு. மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம். கெரியர்ல ரொம்ப ஃபாஸ்டான growth இருக்கும். ஆனா அதுக்கேத்த மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். 40லேருந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரெப்புடேஷன் கூடும், லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும். நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே மந்திர மாதிரி பலிக்கும். இருந்தாலும் முட்டி, தலை, கண் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஜிலண்டா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம ஃபைனல் செக்ஷனான பகுதி 6க்கு வந்துட்டோம். இந்த மாசத்துக்கான அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய பரிகாரங்கள் மற்றும் சகுனங்களை பத்தி பார்க்கலாம்.
வியாழக்கிழமைகள்ல செய்ய வேண்டிய ஒரு ஸ்பெஷலான அனுமன் வழிபாட்டை பத்தி சொல்றாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கும் உங்க ஏரியாவுல இருக்கிற அனுமன் கோவிலுக்கு போங்க. சாமிக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுங்க. அடுத்ததா வெற்றிலையில உங்களோட வேண்டுதல்களை எழுதி 2 வெற்றிலையா சேர்த்து ஒரு மாலையா கட்டி அனுமனுக்கு ஆஃபர் பண்ணுங்க. இந்த சடங்கை நீங்க கரெக்டா செஞ்சா நீங்க கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இது போக உங்க லக்க இன்னும் பூஸ்ட் பண்ண ஒரு சிம்பிளான கலர் ரெமெடியும் இருக்கு. இந்த மே மாசம் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு பிங்க் அல்லது ரோஸ் கலரை அதிகமா யூஸ் பண்ணுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கடைசியா ஒரு ஆழமான சிந்தனையோட இந்த தொகுப்பை நம்ம முடிக்கலாம். இந்த மாசத்துல நீங்க அடிக்கடி ட்ரெயின் இல்ல ஃப்ளைட் போறத பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். அதாவது நீங்க பறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, மிக உயரத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். ஆனா கேள்வி என்னன்னா, அத்தனை பெரிய உயரத்துக்கு போக நீங்க உண்மையிலே தயாரா இருக்கீங்களா? இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்ம விரிவான ஆலோசனை நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட அடுத்த மாபெரும் வெற்றிக்கான பிளானை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க.